பிசாசுக்கு நான் செஞ்ச எல்லா பாவமும் நல்லா தெரியும். அவனுக்கு என் பேரும் நல்லா தெரியும். ஆனால் அவன் என் பாவத்தை சொல்லி தான் என்ன செய்வானா? கூப்பிடுவான், டேய் பாவி, நீ அன்னைக்கு பாவம் செஞ்சதில்ல, நீ திருடன் தானே அப்படி என்ன செய்வானா? என் பாவத்தை சொல்லி என்ன கூப்பிடுவானா? ஆனால் என் ஏசப்பாக்கு, என் ஆண்டவருக்கு நான் செஞ்ச எல்லா பாவமும் தெரியும். ஆனாலும் என் பிள்ளையே, என் மகனே அப்படின்னு தான் என்ன செய்வாரா? என்னை பார்த்து கூப்பிடும்போது, நான் ஒரு சமூகத்துக்கு வரும் பொழுது, பாவி என்ன செய்ய மாட்டாரா? மகனே அப்படின்னு தானே செய்வாரா? அல்லேலூயா. என்னை எப்போ போனாலும், எந்த சூழ்நிலையில் போனாலும் என்னை அப்பா அப்படின்னு நான் கூப்பிட்ட மகனேன்னு கூப்பிடுகிற சத்தத்தை என்ன செய்ய முடியும்? என்னால் கேட்க முடியும் அப்படின்ற அந்த விசுவாசம் எனக்குள்ள என்ன செய்தது? பெருகினது. அப்புறம் உன்னை பிசாசு உன் பாவத்தை உனக்கு ஞாபகப்படுத்தினானா, இயேசுவின் ரத்தத்தினால் அவைகள் கழுவப்பட்டாயிட்டு என்ன செய்ய? உனக்குள்ளேயே அறிக்கை செய்ய. அது உன் இருதயத்தை விட்டு என்ன செஞ்சிடும்? எதிர்த்து நின்னா என்ன செஞ்சிருவான்? ஓடி போயிடுவான். அப்போ எதிர்த்து நில்லு சொன்னா, அவன் இருதயத்தில் உனக்கு இருதயத்தில் பாவத்தை ஞாபகப்படுத்துறானா, நீ திருந்தி வாழ்ற. ஆனாலும் உன் பழைய பாவங்களை கொண்டு வந்து கண்ம நிறுத்துறானா, இயேசுவின் ரத்தத்தினாலே அவைகள் கழுவப்பட்டாயிற்று. நான் இப்போ பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் சுத்தமாக இருக்கிறேன், நான் இப்போ நீதிமான் அப்படின்னு வாயில திறந்து அறிக்கை செய்ய. அப்படின்னா உள்ளத்தில் ஆழமாக என்ன செய்? பேசு. அவன் உன்னை மட்டும் என்ன செய்வான்? ஓடி போவான். அல்லேலூயா. என் மனசாட்சியில் செத்த கிரியைகள் நிறைய இருக்கு. பிரசங்கி 10:1 இப்படி சொல்லுகிறது, செத்த ஈ தைலக்காரனுடைய குப்பையை முழுவதும் என்ன செய்யுமா? ஒரே ஒரு ஈ தான், அது செத்து போச்சு அப்படின்னா என்னுடைய மொத்த ஆவிக்குரிய ஜீவியத்தை என்ன செய்யுது? கெட்டு நாரி போக பண்ணுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த செத்த ஈ என்ன செய்ய? எடுத்து வெளியே போடு. அதுக்காக தான் என் ரத்தம் சிந்தப்பட்டது. உன் மனசாட்சி உன் என்ன செய்யணும்? நீ சுத்தமா கழுவ வேண்டும். மனசாட்சியில் இருக்கிற எல்லா குற்ற உணர்வுகளும் என்ன செய்யணும்? மாறணும். அதற்கு சிலுவையின் ரத்தத்துக்குள்ள நீ என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா.